the bell icon on YouTube and don't miss another update. அமெரிக்காவுக்கு எப்படி பின்லாடனோ அதே மாதிரி இந்தியாவோட ஹிட் லிஸ்ட்ல இருக்கிறது தாவூத் இப்ராஹிம் தான். தாவூத் இப்ராஹிம் இப்ப பாகிஸ்தான்ல இருக்கான் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். அதே தாவூத் இப்ராஹிம் இப்ப ஹாஸ்பிட்டல்ல உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற தகவல் வந்திருக்கு. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, பாகிஸ்தான்ல உள்ள அவளோட சேஃபான வீட்டுக்குள்ளேயே யாரோ நுழைஞ்சிருக்காங்க, விஷம் வைச்சிருக்காங்க. அந்த விஷத்தை சாப்பிட்டதுக்கு அப்புறம் ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான ஸ்டேஜில் ஹாஸ்பிட்டலை நோக்கி கொண்டு போயிருக்காங்க. ஹாஸ்பிட்டல் முழுவதும் செக்யூரிட்டி. இந்த தகவல் தான் வேகமாக பரவுது. 2 விதமான தகவல் பரவுது. ஒன்று என்ன அப்படின்னா, ஆள் போயே சேர்ந்துட்டா. இன்னொரு தகவல் ரொம்ப ஆபத்தான நிலையில உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கான் தாவூத் இப்ராஹிம் அப்படிங்கிறதா. இந்த 2 செய்தியும் இப்ப ரொம்ப வேகமா பரவுது. இது உண்மையிலே நடந்திருக்கா அப்படிங்கிறத 2 நிமிஷத்துல பார்ப்போம். அதுக்கு முன்னாடி தாவூத் இப்ராஹிம் ஹிட் லிஸ்ட், இந்தியாவோட ஹிட் லிஸ்ட். இதுக்கு முன்னாடி ஒரு தாட்டி ரொம்ப நெருக்கத்துல தாவூத் இப்ராஹிமை சுத்தி வளைச்சதுக்கு அப்புறம் தாவூத் இப்ராஹிம் தப்பிச்சு போயிருக்கான். இதே மாதிரி வைரலா, அதாவது தாவூத் இப்ராஹிம் நெஞ்சு வலி காரணமா பாகிஸ்தான்ல உள்ள ராணுவ மருத்துவமனையில அனுமதி அப்படிங்கிற செய்தி வந்துச்சு. இப்ப விஷம் வச்சனால ஹாஸ்பிட்டல்ல அனுமதி அப்படிங்கிற செய்தி வந்திருக்கு. இந்த 3ஐயும் தான் பார்க்க போறோம் இன்னைக்கு. இந்த நிமிடத்தோட நிலைமையில 2 செய்தி உறுதி. ஒன்று என்ன அப்படின்னா, தாவூத் இப்ராஹிம் ஹாஸ்பிட்டல்ல இருக்கான், உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறதும், விஷம் வச்சனால ஹாஸ்பிட்டல்ல உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்கிறதும், அது இறந்துட்டான் இல்ல உயிருக்கு போராடுறான் அப்படிங்கிற 2 அன்கன்ஃபார்ம்டு நியூஸ் சுத்திக்கிட்டு இருக்கு. ஆனா இது பெரிய அளவுல அவர்கள் கை மீறி போயிருச்சுங்கிறக்கு சாலிடான சில சூழ்நிலைகள் தெரியுது. காரணம் என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னால ஒரு பிரச்சனை வந்துச்சு. என்ன அப்படின்னா, தாவூத் இப்ராஹிமுக்கு திடீர்னு நெஞ்சு வலி வந்துருச்சு அப்படிங்கிறதா. அந்த நெஞ்சு வலி காரணமா தாவூத் இப்ராஹிம் பாகிஸ்தான்ல இருக்கிறதே அவங்க கன்ஃபார்ம் பண்ணல. எவனை தான் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, பின் லாடனையும் கன்ஃபார்ம் பண்ணல. கடைசியில் அங்க இருந்தா தூக்கிட்டு வந்தாங்க. பாகிஸ்தான இன்டர்நேஷனல் அமைப்புகளோ அமெரிக்காவோ என்ன செஞ்சுச்சு? ஒன்றும் செய்யல. அதே போலதான் இதுவும் நடக்கும். இருந்தாலும் அப்ப என்ன பண்ணாங்க அப்படின்னா, தாவூத் இப்ராஹிமை தூக்கிட்டு போய் ராணுவ ஹாஸ்பிட்டல்ல தான் அட்மிட் பண்ணாங்க. அப்படி ராணுவ ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணும்போது அங்க இருந்து சில ஃபுட்டேஜஸ் லீக் ஆச்சு. அங்க உள்ள ஆட்கள் போட்டோ எடுத்து அதை லீக் பண்ணாங்க. அதுக்கடுத்து இறந்துட்டான், இறக்கலை அப்படின்னு பரபரப்பு ஓடிட்டு இருந்துச்சு. அப்புறம் தப்பிச்சு போயிட்டான் அப்படி, அதாவது இறக்கலை அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆச்சு. இது நடக்கும்போது பாகிஸ்தான் கவர்மெண்ட் ஏதாச்சும் பரபரப்பாச்சா அப்படின்னு கேட்டா பரபரப்பாலாம் ஆகலை. ஆனா இப்ப எப்படி ரியாக்ட் பண்றாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்ப இந்த செய்தி வரவுமே பாகிஸ்தானுக்குள்ள சில பிளாக் அவுட் நடக்குது. இந்த விஷயங்கள் வெளியில பரவாம இருக்க தடுக்கிறதுக்கும் பல விஷயங்களை டெக்னாலஜி சார்ந்து பண்றார்கள். உதாரணத்துக்கு அங்க தாவூத் இப்ராஹிம் ஹாஸ்பிட்டலைஸ்டு அப்படின்னு அடிச்சாலே நேத்துல இருந்து அதை பத்தின தகவல்கள் வெளியில வராதபடியெல்லாம் செட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு கவர்மெண்டே இறங்கி பிளாக் அவுட்டை பண்ணிக்கிட்டு இருக்கு பாகிஸ்தானுக்குள்ள. பண்ணி என்ன புண்ணியம்? 12 மணி நேரத்துக்கு மேல எதையுமே மறைக்க முடியாது பாகிஸ்தான் அரசாங்கத்தால. ஏன்னா அங்க 1000 ஓட்டை இருக்கு. அப்படி நேத்தே தாவூத் இப்ராஹிம்க்கு அவனோட வீட்டில் ரொம்ப சேஃப் செக்யூர் தான் தாவூதோட ஆட்கள். அதுக்கப்புறம் பாகிஸ்தானோட உளவுத்துறை ஆட்கள் ரொம்ப சில தகவல்கள்லாம் சென்சிட்டிவாக அவங்க கைக்கு போச்சு அப்படின்னா பாகிஸ்தான் இராணுவம் அந்த வீட்டை பாதுகாக்க ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி 3 கட்ட பாதுகாப்புகள் வெவ்வேறு ஆட்கள் ஏஜென்சிகளால் கொடுக்கும்போது அதையும் மீறி தாவூத் சாப்பிடக்கூடிய உணவுல விஷம் வைக்கப்பட்டிருக்கு. இது மர்ம நபர்கள் அப்படின்னு சொல்லி அவர்களே சத்தியம் பண்ணி விஷயத்த கசைய விட்டுருக்காங்க. ஆனா இந்த இடத்துல ரொம்ப உத்து பார்க்க வேண்டியது, இந்தியா தேடக்கூடிய தீவிரவாதிகள் அவன் எங்க இருந்தாலும் சரி சமீப காலமா வேட்டையாடப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு காரணம் இந்திய உளவுத்துறை அப்படின்னு எடுத்துக்கலாம், இல்ல செஞ்ச பாவத்துக்கு அனுபவிக்கிறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனா எல்லாருமே ஹிட் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களும் மர்ம நபர்களால் சுடப்பட்டு இறக்கிறார்கள். இந்த மாதிரி விஷம் வைத்து கொல்லப்படுறார்கள். இதெல்லாம் எங்க நடக்கும் அப்படின்னா, இஸ்ரேலோட எதிரிகளுக்கு நடக்கும். மொசாட்டோட பெருமையை நம்ம எல்லாம் பேசிக்கிட்டு இருப்போம். ஆனா இப்ப இந்தியாவோட எதிரிகளுக்கு நடக்குது. இந்திய உளவுத்துறையோட பெருமைகளை பேச வேண்டிய நேரம் வந்துருச்சுங்கிறது ரொம்ப தெளிவா தெரியுது. இன்னும் நியூஸ் கன்ஃபார்ம் ஆகட்டும். தாவூத் இறந்துட்டாங்கிற செய்தி அஃபீஷியலா ஓரளவுக்கு வெளியில வரட்டும். இல்ல கிரிட்டிக்கல்ங்கிற செய்தி தான் இப்போதைக்கு வெளியில வருது. அன்அஃபீஷியலா இல்ல ஆள் இறந்துட்டான் அப்படிங்கிற செய்தியும் ஒரு சில நபர்கள் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னும் ஒரு 2 மணி நேரத்துல கிளியரா தெரிஞ்சிடும். இதுக்கு முன்னாடி தாவூத் இப்ராஹிமை 2 தடவை இந்திய உளவுத்துறை நெருங்கிடுச்சு.
அதுல இருந்து தப்பிச்சவன் 3வது முறை மாட்டிக்கிட்டான் அப்படிங்கிறதா அந்த 2 சம்பவத்த ரொம்ப சுருக்கமா இங்க பார்ப்போம். ஒண்ணு என்ன அப்படின்னா, தாவூத் இப்ராஹிம் இன்டர்நேஷனல் அழுத்தங்களுக்கு அப்புறம் துபாயில இருந்து பாகிஸ்தான் போன காலகட்டம். அப்படி பாகிஸ்தான்ல போய் ரொம்ப சேஃபா வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது, இந்திய உளவுத்துறை ஒரு ஸ்கெட்ச் போட்டுச்சு. அந்த ஸ்கெட்ச் எப்படி அப்படின்னா, ஏறக்குறைய கூட்டாளியான சோட்டா ராஜனை வச்சே இந்திய உளவுத்துறை ஸ்கெட்ச் போட்டாங்க. தாவூத் இப்ராஹிம் ஒரு தொழுகைக்கு வரும்போது ரவுண்டு கட்டி அங்க போட்டு தள்ளுறதாக ஒரு பிளான். இறுதி கட்டத்துல தாவூத் இப்ராஹிமோட ஆட்கள் நேபாள்லயும் இருக்காங்க, இந்தியால இருக்காங்க, பாகிஸ்தான், துபாய் இப்படி பல்வேறு இடங்கள்ல அரசு எந்திரத்துக்குள்ள அந்த காலகட்டத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்த காலகட்டம். அப்படி இந்திய உளவுத்துறை போட்ட பிளான் நேபாள் வழியா தான் எக்ஸிக்யூட் பண்ணாங்க. அப்படி நேபாளோட கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய சில ஆட்கள் தாவூத்துக்கு வேண்டிய ஆட்கள் மூலியமா தாவூத்துக்கு தகவல் கிடைச்சிச்சு. அதனால நொடி பொழுதுல இறுதி நேரத்துல ஒரு 5 நிமிஷத்துக்கு தாமதமா அந்த தகவல் கிடைச்சிருந்தா தாவூத் இப்ராஹிமோட சரித்திரம் அன்னைக்கே முடிஞ்சு போயிருக்கும். இந்திய உளவுத்துறை ரொம்ப நெருக்கத்துல போய் தாவூதை விட்ட ஒரு சந்தர்ப்பம் அது. 2வது சந்தர்ப்பம் அப்படிங்கிறது ஊரறிஞ்ச ஒரு விஷயம் தான். தாவூத் இப்ராஹிமோட மகளோட கல்யாணம் துபாயில நடக்கும்போது அதற்கான ஆட்களை தயார் பண்ணி இந்திய உளவுத்துறை ஒரு நெருக்கத்துல போச்சுன்னு சொல்ல முடியாது. ஆனா போயிருந்தா நெருங்கி இருக்கலாம், ஒருவேளை டார்கெட்டை கூட ரீச் பண்ணியிருக்கலாம், நியூட்ரலைஸ் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு தோற்றம். ஆனா அது பல்வேறு காரணங்களால இந்தியாவில இருந்தே அந்த ஆபரேஷன் டேக் ஆஃப் ஆகல, இங்கேயே முடங்கி போச்சு. இந்த மாதிரி 2 சந்தர்ப்பங்கள்ல தாவூத் இப்ராஹிம் இந்திய உளவுத்துறை கிட்ட இருந்து தப்பிச்சிருக்கு. ஒண்ணு ரொம்ப நெருக்கம், ரொம்ப அழகா எக்ஸிக்யூட் பண்ணது துபாயில இருந்து பாகிஸ்தான் ஓடுன அந்த பரபரப்பான காலகட்டத்திலே. அடுத்து துபாயில தாவூத் மகள் கல்யாணத்துல துபாயில வச்சு எக்ஸிக்யூட் பண்ணலாம், ரிட்டர்ன் போற வழியில எக்ஸிக்யூட் பண்ணலான்னு ஒரு பெரிய பிளான். துபாயில இருந்து பாகிஸ்தான் வரை எங்க சிக்கினாலும் ஆளை நியூட்ரலைஸ் பண்றதுக்கான போட்ட பிளான். ஆனா இந்தியால இருந்தே அதுக்கான ஆட்கள் ஃபிளைட்லயே ஏறல. ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அதுக்கடுத்து இப்ப சமீப நாட்களா இந்திய உளவுத்துறை நிறைய நபர்களை போட்டு தள்ளியிருக்கு. வீட்டு வாசலு, வீட்டுக்குள்ள, ஹோட்டலு எங்கேயோ போய்கிட்டு இருக்கும்போது பைக்ல வந்து இந்த மாதிரி மொசாட் ஆபரேஷனை மிஞ்சற அளவுக்கு பல விஷயங்களை இப்ப சமீப காலமா செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. சின்ன பைக் குண்டு இந்த மாதிரி பல விஷயங்களை கையாண்டாங்க. அதுல ஒன்னாதான் இப்ப தாவூத் இப்ராஹிமோட கதையும் முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறது ஓரளவுக்கு தெரியுது. பாகிஸ்தான் கவர்மெண்டோட பதட்டத்து மூலியமா இது ஜென்ரலா நடந்துச்சு அப்படின்னா கடந்து போயிருப்பாங்க. இப்படி பிளாக் அவுட் பண்ற ரேஞ்சுக்கு பாகிஸ்தான் அரசாங்கம் இறங்கி இருக்காது. அப்படி இறங்குறனால ஓகே, இதுவும் இந்திய உளவுத்துறை இந்த தாட்டி நெருங்கிருச்சு, ஸ்ட்ராங்காவும் அடிச்சிருச்சு. ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு சூழ்நிலையில ஹாஸ்பிட்டல்ல தாவூத் இருக்கான் அப்படிங்கிறதும், இல்ல இறந்துட்டான் நேத்து நைட்டே அப்படிங்கிறதும் 2 தகவல் வருது. அந்த 2 தகவல் எது உறுதியாகுங்கிறது ஒரு 2ல இருந்து 4 மணி நேரத்துல தெரிஞ்சிரும். அதே மாதிரி இந்த ஆபரேஷன் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணாங்க அப்படிங்கிறது ரஃப்பா சில விஷயங்கள் கசியவும் வாய்ப்பு இருக்கு இன்னைக்கே. அப்படி இல்ல அப்படின்னா சில மாதங்கள், சில வருடங்கள் கழித்து கசிய அதிக வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு நிலைமைக்கு அமெரிக்காவுக்கு எப்படி பின் லாடனை ஒழிச்சு கட்டினாங்களோ அதே மாதிரி இந்தியாவோட ஹிட் லிஸ்ட்ல இருந்த தாவூத் இப்ராஹிமும் இல்லை, ஏறக்குறைய இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாம். இது இந்தியாவுக்கு எதிரா இப்ப கூட சீக் தீவிரவாதிகளுக்கு ஒரு சரியான பதிலடியா இருக்கும் இந்த மிரட்டல். காரணம் முழு அரசாங்கமும் பாதுகாக்குது. தாவூத் இப்ராஹிமை சுத்தி தாவூத் ஆட்கள் மட்டும் கிடையாது, உளவுத்துறை, இராணுவம் அப்படின்னு ஏறக்குறைய பாகிஸ்தானோட முழு அரசு எந்திரமும் பேக்கப் கொடுக்கக்கூடிய ஒரு ஆள் இன்னைக்கு இல்ல. அவர்கிட்ட நெருங்கிட்டோம், நியூட்ரலைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா மற்ற நபர்களுக்கு கேட்கவே வேண்டாம். இந்தியாவுக்கு எதிரா செயல்படாம இருக்கிறது கடவுள் கொடுத்த ஆயுள கூட்டிக்கிட்டே இருக்கும். இல்ல இந்திய அரசாங்கம் அந்த ஆயுள் காலத்தை குறைச்சிருங்கிறத மீண்டும் ஒரு முறை தெளிவா இந்தியா பதிவு பண்ணியிருக்கு. இதை பற்றின தகவல் அடுத்தடுத்து வரும். அப்ப விரிவா இன்னமும் நம்ம பார்ப்போம்.